ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் நீசமடையக்கூடிய பலன்கள். உங்களோட ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் நீசம் அடைஞ்சு கேதுவோட இணைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள், என்ன மாதிரியான பலன்களை எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கும்பராசி மற்றும் கும்பலக்னம். காலபுருஷனுக்கு 11வது வீடு. சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. அவருக்கு 2 வீடு இருந்தாலுமே எப்பொழுதுமே கும்பம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுடைய செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கே 11ஆம் இடமா வர்றதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு பண்ணுவாங்க. பிரில்லியன்ஸ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. இவங்க திறமை இல்லாமல் இந்த ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு இடத்துலையுமே எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி சீக்கிரம் பார்த்திங்கன்னா அதை கற்றுக்கிட்டு அதில் பெரிய ஆள் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சனீஸ்வர பகவான் தொழிலுக்கான காரக கிரகம். அப்போ சின்ன வயதிலே தொழில் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும், நல்லா செட்டில் ஆகணும், யார் என்ன சொன்னாலுமே தன்னுடைய இலக்கிலிருந்து மாறவே மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா மாற மாட்டாங்க. அந்த மாதிரி இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் கும்பராசி மற்றும் கும்பலக்னம். இந்த ராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வேலை தொடர்ந்து 20 மணி நேரம் உழைக்கிறேன், கடுமையான உழைப்பாளி அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி உழைக்கிறதுக்கு யாருனாலையுமே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெயரும் புகழும் எடுக்கக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி. இன்னைக்கு இந்த ராசியோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 சனியோடைய தாக்கம். 2வது பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டிய குரு பகவானுக்கு பதிலாக ராகு பகவான் அங்கே உட்காந்து பொருளாதாரத்தை கெடுக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கெடுக்கிறாரு. நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு நடக்காமல் போகுது. நிறையா மன அழுத்தம். பொதுவான பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம். எந்த ஒரு விஷயத்தையுமே சந்திரன் முயற்சிக்கான காரக கிரகம், உங்களோட ராசிக்கு 6ஆம் அதிபதி. அப்போது நிறைய திட்டங்கள் பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு பிளான் போடுவீங்க, நாளைக்கு ஒரு பிளான் போடுவீங்க, நாளான்னைக்கு வேற ஒரு பிளான் போடுவீங்க, கடைசியாக ஒரு போடும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக இது வேறு மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு கடைசி நேரத்தில் முடிவுகள் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறும். 2வது 7 சனி இருக்கிறதுனால எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளை கடுமையாக ஏமாற்றம் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயம் வேணும்னு ஓடுறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களை ஏமாற்றம் பண்ணி அதன் மூலியமாக நிறைய பண பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திக்கிறீங்க. முதல்ல தொழில் ஸ்தானம் தான் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கு. தொழிலில் வரவேண்டிய பணம் துளியுமே வராமல் நிறைய கஷ்டத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டத்தை கொடுக்குது. இழப்பீடும் அதிகமாக சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இழப்பீடு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா கடுமையான மன அழுத்தமும் ஸ்ட்ரெஸ்ஸும் கூட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பொதுவாகவே 7 சனி காலத்தில் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே தென்படும். நம்ம இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகணுமா. என்ன பாதையில் போயிட்டுருக்கோமோ அதை பார்த்திங்கன்னா மாற்றக்கூடிய நேரமாக இருக்குமா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதனால் நிறைய வேலைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கீங்க. நல்லா ஒருபடியாக வேலைக்கு போயிட்டு இருந்தேன், பொருளாதாரத்தில் ஒரு நல்ல யோகத்தை இருந்தேன். இன்னைக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்க சொல்கிறத கேட்டு அதன் மூலியமாக தொழில் பண்ணி அதில் பெரிய பொருளாதார இழப்பை சந்திச்சிருக்கீங்க. அது இத்தனை வருஷமாக சம்பாரிச்சது எல்லாமே நீங்களாக தான். ஆனால் இத்தனை வருஷமாக இழந்ததுமே, இத்தனை வருஷமாக இல்லாததை இழந்ததுமே நீங்கள் தான். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் உயரத்தையும் போயிட்டு இந்த இடத்தையும் நான் தாழ்வையும் தொட்டுட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு மனக்குமரல்களோட இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பீங்க. நிறைய பேருக்கு உதவி செஞ்ச நீங்கள் இன்னைக்கு மற்றவங்க எல்லாருமே அந்த உதவியை உங்ககிட்ட வாங்கிட்டு உங்களுக்கு துளியுமே பயன்படும்படாதபடி நடந்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்துக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6, 8, 12ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்தால் சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு உறவுகளால் நீங்கள் உதாசீனப்படுத்தப்படுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா படுவீங்க. இந்த துளியும் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற இடத்துல இருந்து கீழே இறங்கினதுனால எவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிற அளவுக்கு மனக்கவலைகள், மன சுமைகள் நிறையா சொல்லவே வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏறக்குறைய இது எல்லாமே விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி அங்கே போய் எங்கேயாவது போய் தெரியாத இடத்துக்கு பிழைச்சி போயிட்டா என்ன அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன சுமைகள் தான் இப்போ உங்கள் கண்ணில் பார்த்திங்கன்னா தெரியுது. இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள். 2வது சொல்லவே முடியாத அளவுக்கு ராகு
2ஆம் இடத்துலோட உட்கார்ந்தனால வர பண வரவு செலவு எல்லாமே தடை ஏற்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுது. இனி வரக்கூடிய இதெல்லாமே நீங்க கடந்த பாதைகள். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும். சுக்கிரன் உங்களோட ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்துல போய் நீசம் அடையறதுனால, உங்கள காப்பாத்த வேண்டிய 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், அஷ்டமத்துல நீசமாகறது எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 9ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்துக்கு போறது அவ்வளோக்கா நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லது இல்ல. இருந்தாலுமே இந்த நேரம் நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய அப்பாவோடைய கை ஓங்கியே இருக்கு. என்னோட குடும்பத்தில பொருளாதாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவோடைய கை ஓங்கியே இருக்கு. அவர் வந்து எனக்கு பண்ணலாம். எனக்கு பண்ணுனா, அதாவது பொருளாதார உதவி செஞ்சா நான் நிச்சயமா இதிலிருந்து நான் மீண்டு வெளிய வந்துருவேன். இருந்தாலும் அவர் பணத்த வச்சுக்கிட்டு எனக்கு குடுக்க மாட்டேங்கிறாரு. பொருளாதார உதவி செய்ய மாட்டேங்கிறாரு. நான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தன்னை விட்டுக் குடுக்க மாட்டேங்கிறார். தன்னுடைய சகோதரனுக்கு, சகோதரிக்கு முக்கியத்துவம் குடுத்து, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறாரு. எனக்குன்னு ஒரு பொருளாதார உதவி குடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு நான் தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கடனாயி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா, இன்னைக்கு என்னுடைய குடும்பத்த பார்த்துட்டு கடனாயி உட்கார்ந்துட்டு இருக்கேன். சிங்கிள் பேரண்ட்டா இருந்து கடனாயி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு வழியில போராடிட்டு இருக்கேன். என்னுடைய அப்பாவோடைய ஆதரவு எனக்கு கிடைக்குமா? இந்த கேள்விக்கு நிச்சயமா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் நீசம் அடைஞ்சு கேதுவோடய இணைஞ்சிருக்கிறனால, அப்பா வழி ஆதரவுமே, அப்பானால ஒரு பொருளாதார ஒரு உயர்வுமே இல்ல, எனக்கு இந்த கடன சப்போர்ட் பண்றதுக்கு, சமாளிக்கிறதுக்கு எங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சொத்தை வித்து உனக்கு பணம் குடுக்குறேன். அதை வாங்கி நீ அடைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பணம் போட்டு வச்சிருக்காரு பேங்க்ல. அந்த பணத்த எடுத்து குடுத்தா நாங்க ஓரளவுக்கு ஜெயிச்சுருவோம். இந்த மாதிரியான அப்பா சம்மந்தப்பட்ட சப்போர்ட் எதிர்பார்க்கலாமா இந்த கோச்சார காலத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போறதுனால, தன்னுடைய மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும் நல்லா படிக்கிறாங்க. வெளியூர்ல போய் தங்கி படிக்கலான்னு விருப்பப்படுறாங்க. ஹாஸ்டல் போய் தங்கி விருப்பப்படலாம், படிக்கலான்னு விருப்பப்படுறாங்க. இந்த நேரம் அவங்கள அனுப்புறதுனால, அவங்க நல்லபடியாங்களா போயிட்டு வருவாங்களா? நல்ல தூரம் படிச்சுட்டு ஒரு 3 வருஷம், 4 வருஷம் ஆகும் படிப்புக்கு. அங்கேயே லாங் டைம் இருந்து இது சப்போர்ட் பண்ணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போறனால, நம்ம படிப்பு இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடியாது. நிச்சயமா இந்த கோச்சாரம் வெளிய அனுப்பி படிக்க வைக்கிறது மூலியமாக ஒரு சக்சஸ்ஃபுல் ரேட்டிங்க குடுக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குடுக்கும். அதேபோல சனீஸ்வர பகவான் ராசியில இருக்கிறனால, மன அழுத்தங்களும் சுக்கிரன், கேது சம்மந்தப்படுறதுனால இந்த நேரம் மனைவியினால வரக்கூடிய ஆதாயம். ஏற்கனவே பொருளாதாரத்துல மனைவி கிட்டேருந்து நெறைய கடன் வாங்கியிருக்கேன். இன்னைக்கும் அவங்க தான் குடும்பத்த ரன் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. இனி வரக்கூடிய சூழ்நிலையிலும் இதே மாதிரி இருப்பாங்களா? அவங்கனால பொருளாதாரம் உயர்வு வருமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு மனைவி சார்ந்த ஆதரவு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் வந்துருச்சா? அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துருச்சு. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து தொழில் பண்ணலாம். வேலைக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குடுக்கும். இந்த நேரம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய நேரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறனால, அப்பா வழி சொத்தின் பேர்ல நான் கடன் வாங்க போறேன். கடன் வாங்கி தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த நேரம் ஒரு சப்போர்ட்டிவா இருக்குமா? அப்பா சார்ந்த ஆதரவு கிடைக்குமா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா கிடைக்கும். முழுக்க முழுக்க இந்த கோச்சாரம் வந்து உங்களுக்கு வெளியூர்ல கண்டிப்பாக சப்போர்ட்டிவா இருக்கும். அதன் மூலியமாக பொருளாதார ஏற்றத்தை சந்திப்பீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சந்திப்பீங்க. சுக்கிரன், கேது இணைஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமண உறவுல ஆல்ரெடி கசப்பு இருக்கு. மனைவியோட கை ஓங்கியபடியே இருக்கு. என்கிட்ட வந்து நான் இப்ப எதுவுமே பேசவே முடியல. பொருளாதாரத்திலயும் பேசக்கூடிய சூழ்நிலையில இல்ல. தனிப்பட்ட இதுலயுமே நான் பேசக்கூடிய சூழ்நிலை இல்ல. இருந்தாலுமே மனைவி சார்ந்து எனக்கு மனைவி வேணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கேன். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மனைவி கூட சேர்ந்து திரும்பி வாழ்வதற்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துருச்சு. சுக்கிரன் நீசம் அடைஞ்சு கேதுவோட இணைஞ்சிருக்கனால, இந்த நேரம் அவங்க பிடிவாதத்த குறைச்சிட்டு பிரிந்த கணவன், மனைவி சேருவதற்குமே இது ஒரு நல்ல கோச்சார காலமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். கஷ்டப்படும். அதாவது முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து எங்க தான் சனீஸ்வர பகவான் மேல இருந்தாலுமே, உங்களுடைய 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இன்னைக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இன்னைக்கு பாருங்க குரு பகவானின் பார்வையில தான் சுக்கிரன் பயணிக்கிறார். அப்ப என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே, அதையெல்லாம் மீண்டு கடந்து வந்துருவீங்களா? தைரியம், தன்னம்பிக்கையோட வந்துருவீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்துருவீங்க. லக்னம் 25 டிகிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அல்லது சந்திரன் 25 டிகிரில இருக்கிறவங்க மட்டும் தான் இப்ப கடுமையான மனசுமைகள பார்க்குறாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பார்க்குறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இதிலிருந்து படிப்படியா மீண்டு இழந்த பொருளாதாரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய காலமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கேட்டிருந்துட்டு இருந்த அனைத்துமே
கோச்சார பலன்கள் தான் 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுக்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.